இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பொங்கல் விடுமுறை முடிந்து சொந்த வாகனங்களில் சென்னை திரும்பும் மக்களால் சுங்கச்சாவடிகளில் வரிசை கட்டி வாகனங்கள் நிற்கின்றன. சுங்கச்சாவடியில் கட்டணம் செலுத்துவதற்காக வரிசையில் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியின் நிலை தற்போது இப்படி இருக்கிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர் சாவடி வரிசை கட்டி வாகனங்கள் நிற்கின்றன. சுங்கச்சாவடியில் கட்டணம் செலுத்துவதற்காக வாகனங்கள் வரிசையில் காத்திருக்கக்கூடிய காட்சிகளை திரையில் பார்த்து வருகிறோம். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் சகாதேவன். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் தர்ஷினி. பொங்கல் பண்டிகை மற்றும் தொடர் விடுமுறை அளிக்கப்பட்டு உள்ளதால் பண்டிகையை கொண்டாடுவதற்கு பொதுமக்கள் சொந்த ஊருக்கு சென்று பிறகு பண்டிகை முடித்து மீண்டும் சென்னைக்கு திரும்பியுள்ளனர். இதன் காரணமாக உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. தென் மாவட்டங்களைச் சேர்ந்த பொதுமக்களும் சேலம், கோவை, ஈரோடு போன்ற பெருநகரங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் கார், வேன், பேருந்து உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான வாகனங்களில் உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடி வந்ததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதனால் திருச்சியில் இருந்து சென்னை செல்லும் வழித்தடங்களில் சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் வரை வாகனங்கள் அணிவகுத்து நின்று ஊர்ந்து செல்கின்றன. போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் சுங்கச்சாவடி நிர்வாகம் எதிர் திசையில் உள்ள 2 வழித்தடங்களில் சென்னை செல்லும் வாகனங்கள் செல்லும் வகையில் மாற்றி அமைக்கப்பட்டு அதில் வாகனங்கள் அனுப்பி வைத்து வருகின்றனர். மேலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் இருக்க வாகனங்கள் ஒழுங்குபடுத்தும் போக்குவரத்தை சரி செய்து வருவதோடு அசம்பாவிதம் ஏற்படாமல் இருக்க போக்குவரத்து போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். தர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி சகாதேவன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.